வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி வார இதழில் வந்துள்ள வேலைவாய்ப்பு செய்திகளை காண்போம். ரயில்வேயில் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு வேலை. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 6238. இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள கீழ்வரும் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் CEN 02/2025. பணியின் பெயர் டெக்னீசியன் கிரேட் 1 சிக்னல். காலியிடங்கள் எண்ணிக்கை 183. கல்வி தகுதி எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போன்ற ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் டிப்ளமோ இன்ஜினியரிங் அல்லது BE பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போன்ற ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் BSc பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 2. பணியின் பெயர் டெக்னீசியன். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 6055. வயது 18 வயது முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள ட்ரேடுகள் ஏதாவது ஒன்றில் ITI படிப்பை முடித்து NCVT சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ட்ரேடு வாரியாக காலியிட விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. நேம் ஆஃப் த போஸ்ட் டெக்னீசியன் கிரேட் சிக்னல், டெக்னீசியன் கிரேட் 3 ட்ராக் மிஷின், டெக்னீசியன் கிரேட் 3 பிளாக் ஸ்மித், டெக்னீசியன் கிரேட் 3 பிரிட்ஜ், டெக்னீசியன் கிரேட் 3 கேரேஜ் அண்ட் வேகன், டெக்னீசியன் கிரேட் 3 டீசல் எலக்ட்ரிக்கல், டெக்னீசியன் கிரேட் 3 டீசல் மெக்கானிக்கல், டெக்னீசியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் /TRS, டெக்னீசியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் GS, டெக்னீசியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் TRD, டெக்னீசியன் கிரேட் 3 EMU, டெக்னீசியன் கிரேட் 3 ஃபிட்டர் OL, டெக்னீசியன் கிரேட் 3 ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், டெக்னீசியன் கிரேட் 3 ரிபேட்டர், டெக்னீசியன் கிரேட் 3 S&T, டெக்னீசியன் கிரேட் 3 வெல்டர் OL, டெக்னீசியன் கிரேட் 3 crane driver, டெக்னீசியன் கிரேட் 3 கார்பெண்டர் ஒர்க்ஷாப், டெக்னீசியன் கிரேட் 3 டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஷாப், டெக்னீசியன் கிரேட் 3 டீசல் மெக்கானிக்கல் ஒர்க்ஷாப், டெக்னீசியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஷாப் பவர் அண்ட் TL, டெக்னீசியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் PU அண்ட் ஒர்க்ஷாப், டெக்னீசியன் கிரேட் 3 ஃபிட்டர் PU அண்ட் WS, டெக்னீசியன் கிரேட் 3 மெஷினிஸ்ட் ஒர்க்ஷாப், டெக்னீசியன் கிரேட் 3 மெக்கானிக்கல் PU அண்ட் WS, டெக்னீசியன் கிரேட் 3 மில்ரைட் PU அண்ட் WS, டெக்னீசியன் கிரேட் 3 பெயிண்டர் ஒர்க்ஷாப், டெக்னீசியன் கிரேட் 3 ட்ரிம்மர் ஒர்க்ஷாப், டெக்னீசியன் கிரேட் 3 வெல்டர் PU அண்ட் WS, டெக்னீசியன் கிரேட் 3 வெல்டர் ஒர்க்ஷாப். விண்ணப்பதாரரின் வயது வரம்பு 1/7/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். SC ST OBC விண்ணப்பதாரர்களுக்கு மத்திய அரசு விதிமுறைப்படி வயது வரம்பு சலுகை அளிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்து நடைபெறும் தேதி, தேர்வு மைய விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும். எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம், மதிப்பெண் விவரங்கள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் ஜெனரல் OBC பிரிவினர்களுக்கு ₹500, EWS/SC/ST பெண்கள், முன்னாள் இராணுவத்தினர், சிறுபான்மையினர்களுக்கு ₹250 கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை www.indianrailways.gov.in அல்லது www.rrbchennai.gov.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் 28/7/2025 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். 10th ITI டிப்ளமோ BSc படித்தவர்களுக்கு கடற்படையில் வேலை. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1110. போஸ்ட் நேம் ஸ்டாஃப் நர்ஸ், சார்ஜ்மேன் நாவல் ஏவியேஷன், சார்ஜ்மேன் அம்யூஷன் ஒர்க்ஷாப், சார்ஜ்மேன் மெக்கானிக், சார்ஜ்மேன் அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், சார்ஜ்மேன் எலக்ட்ரிக்கல், சார்ஜ்மேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஜைரோ, சார்ஜ்மேன் வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ்,
chargeman instrument, chargeman mechanical, chargeman heat engine, chargeman mechanical system, chargeman metal, chargeman shipbuilding, chargeman millwright, chargeman auxiliary, chargeman refrigeration and AC, chargeman mechatronics, chargeman civil works, chargeman machine, chargeman planning, production and control, assistant artist, retoucher, pharmacist, cameraman, store superintendent, fire engine driver, fireman, storekeeper, civilian motor driver, honorary grade, tradesman, mate, post control worker, bandari, lady health visitor, multitasking staff, non-industrial, multitasking staff, non-industrial dresser, multitasking staff, non-industrial doby, multitasking staff, non-industrial mali, multitasking staff, non-industrial barber, draftsman construction. இந்திய கடற்படையில் காலியாக உள்ள கீழ்வரும் குரூப் பி சி பணிகளுக்கு 1110 பேர் தேவை. தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் INCET 01/2025. பணியின் பெயர் நாவல் சிவிலியன் ஸ்டாஃப். மொத்த காலி பணியிடங்கள் 1110. சார்ஜ்மேன் பணிக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடத்தில் டிப்ளமோ படிப்பு அல்லது இயற்பியல், வேதியியல், கணிதத்தை ஒரு பாடமாக கொண்டு BSc பட்டம். 2. சார்ஜ்மேன் நேவல் ஏவியேஷன் பணிக்கு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் ஏதாவது ஒன்றில் டிப்ளமோ படிப்பை முடித்து அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 3. சார்ஜ்மேன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல், மெட்டல், ஷிப் பில்டிங், ஹீட் இன்ஜின், வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ், மில்ரைட், ஆக்சிலரி, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் AC, மெக்கட்ரானிக்ஸ், சிவில் ஒர்க்ஸ், மெஷின் பிளானிங், ப்ரொடக்ஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பொறியியல் பாடப்பிரிவுகள் அல்லது அதற்கு இணையான பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்திருக்க வேண்டும் அல்லது இயற்பியல், வேதியியல் பாடப்பிரிவுகளில் BSc பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ட்ரேட்ஸ்மேன். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் கார்பெண்டர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், ட்ரெஸ் மேக்கிங், ஃபிட்டர், ஃபவுண்டரிமேன், மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெஷினிஸ்ட், கிரைண்டர், மேசன், கோப்பா, டீசல் மெக்கானிக், பிளம்பர், டர்னர், வெல்டர், சர்வேயர், சீட் மெட்டல் ஒர்க்கர், டூல் அண்ட் டை மேக்கர், சீவிங் டெக்னாலஜி, ஒயர்மேன், வைண்ட் பிளான்ட் டெக்னீஷியன் ட்ரேடுகள் ஏதாவது ஒன்றில் ITI படித்திருக்க வேண்டும். 5. பணியின் பெயர் ஸ்டாஃப் நர்ஸ். கல்வி தகுதி +2 தேர்ச்சியுடன் நர்சிங் பாடத்தில் டிப்ளமோ அல்லது டிகிரி படித்திருக்க வேண்டும். பணியின் பெயர் சிவிலின் மோட்டார் டிரைவர், ஆர்டினரி கிரேட். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்று 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர். +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடிப்படை தீயணைப்பு பயிற்சியுடன் தீயணைப்பு வீரர்களுக்குரிய உடற்தகுதியை பெற்றிருக்க வேண்டும். ஃபயர் இன்ஜின் டிரைவர் பணிக்கு HMV லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும். பணியின் பெயர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், MTS. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் அட்டவணையில் உள்ளபடி சம்பந்தப்பட்ட தொழிலில் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஸ்டோர் கீப்பர், ஆர்மமெண்ட். கல்வி தகுதி +2 தேர்ச்சியுடன் 1 வருடம் ஸ்டோர் கீப்பர் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் பார்மசிஸ்ட். கல்வி தகுதி உயிரியல் பிரிவில் +2 தேர்ச்சி பெற்று டிஃபார்ம் படித்து 2 வருடம் பார்மசிஸ்ட் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் டிராஃப்ட்மேன் கன்ஸ்ட்ரக்ஷன். கல்வி தகுதி மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் பிரிவில் டிராஃப்ட்மேன் பணிக்குரிய பயிற்சி பெற்று சான்றிதழ் வைத்து இருக்க வேண்டும். ஆட்டோமேட்டட், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். வயது வரம்பு MTS ட்ரேட்ஸ்மேன் பணிக்கு 18 முதல் 25க்குள் இருக்க வேண்டும். ஸ்டாஃப் நர்ஸ் பணிக்கு 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். இதர பணிக்கு 18 முதல் 30க்குள் இருக்க வேண்டும். வயது வரம்பு சலுகை 18/7/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். வயது வரம்பில் SC ST 5 வருடங்கள், OBC 3 வருடங்கள், மாற்றுத்திறனாளிக்கு தலா 10 வருடங்கள். தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆன்லைன் முறையில் நடத்தப்படும். INCET எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்கள். தொழிற்திறன் தகுதி நேர்முகத் தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவார். எழுத்து தேர்வில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் அப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் போன்ற பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். எழுத்து தேர்வு நடைபெறும் இடம், தேதி பற்றிய விவரங்கள்
தகுதியானவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 295 கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். SC ST PWD பிரிவினர்கள், முன்னாள் இராணுவத்தினர், பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை www.joinindiannavy.gov. என்ற இணையதளம் வழியாக 18/7/2025 முன் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கவும். தபாலில் எந்த சான்றுகளையும் அனுப்ப வேண்டாம். எழுத்து தேர்வுக்கான அட்மிட் கார்டு மற்றும் கூடுதல் விவரங்கள் பெற தொடர்ந்து இணையதளத்தை கவனித்து வரவும். இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். மத்திய அரசில் பட்டதாரிகளுக்கு பல்வேறு பணிகள். மத்திய அரசில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 08/2025, ரீஜினல் டைரக்டர், நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங். காலியிடம் 1. வயது 50க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி மைக்ரோபயாலஜி பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 8. வயது 35க்குள் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 3 வருட பணி அனுபவம் இருக்க வேண்டும். ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். காலியிடங்கள் 9. வயது 30க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி பிசிக்ஸ், அப்ளைடு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாலிமர் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் முதுகலை பட்டம், 2 வருட பணி அனுபவம். 4. பணியின் பெயர் மேனேஜர், கிரேட் 1. வயது 35க்குள். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 3 வருட பணி அனுபவம். பணியின் பெயர் சீனியர் டிசைன் ஆஃபீஸர், கிரேட் 1. காலி பணியிடங்கள் 4. வயது 40க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி நாவல் ஆர்கிடெக்சரில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 5 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் சீனியர் டிசைன் ஆஃபீஸர், கிரேட் 1. காலியிடங்கள் 3. வயது 40க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி மெக்கானிக்கல் மெரைன் இன்ஜினியரிங்கில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 5 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 7. பணியின் பெயர் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். காலி பணியிடங்கள் 3. வயது 30க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி, 1 வருட முன் அனுபவம். பணியின் பெயர் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். காலியிடங்கள் 4. வயது 30க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 1 வருட பணி அனுபவம். உச்ச வயது வரம்பில் SC ST பிரிவினர்களுக்கு 5 வருடமும் OBC பிரிவினருக்கு 3 வருடமும் சலுகை அளிக்கப்படும். மேற்கண்ட அனைத்து பணிகளுக்கும் 7வது ஊதியக்குழு விதிமுறைப்படி சம்பளம் அளிக்கப்படும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 25. இதனை SBI மூலமாக ஆன்லைனில் செலுத்தவும். SC ST PWD பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை https://ups.online.gov.in ஓரல் என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைனில் 17/7/2025 விண்ணப்பிக்கவும். ஆன்லைனில் விண்ணப்பித்த உடன் படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளவும். இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். பரோடா வங்கியில் பட்டதாரிகளுக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பணி. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2500. பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் காலியாக உள்ள லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பணிக்கு தகுதியானவர்கள் தேவை. பணியின் பெயர் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2500. மாநில வாரியாக ஏற்பட்டுள்ள காலியிட பகிர்வு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு 1/7/2025 தேதியின்படி 21 முதல் 30க்குள் இருக்க வேண்டும். SC ST 5 வருடங்கள், OBC 3 வருடங்கள், PWD 10 வருடங்கள் சலுகை தரப்படும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். பணிபுரிய விரும்பும் மாநிலத்தின் அலுவலக மொழியில் பேச எழுத தெரிந்திருக்க வேண்டும். CA, காஸ்ட் அக்கவுண்ட், இன்ஜினியரிங், மெடிக்கல் துறை சம்பந்தப்பட்ட பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். மேற்கண்ட கல்வி தகுதியுடன் ஏதாவது ஒரு வங்கி நிதி நிறுவனத்தில் குறைந்தது 1 வருடம் ஆபீசராக பணிபுரிந்திருக்க வேண்டும். ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி, இடம் பற்றிய விவரம் அடங்கிய அட்மிட் கார்டு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை, மதுரை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, நாகர்கோயில், தஞ்சாவூர், கடலூர், விருதுநகர், வேலூர்.
விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு ரூபாய் 175, இதர பிரிவினர்களுக்கு ரூபாய் 850. கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை www.bankofbaroda.co.in என்ற இணையதளம் மூலம் 24/7/2025 முன் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கவும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்த்து தெரிந்து கொள்ளவும். பால்மர் லாரி லிமிடெடில் சூப்பர்வைசரி ட்ரெயினி பணிகள். பால்மர் லாரி அண்ட் கோ லிமிடெடில் காலியாக உள்ள சூப்பர்வைசரி ட்ரெயினி பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிவு மெக்கானிக்கல், காலியிடங்கள் 9. மெக்கானிக்கல் பிரிவில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 2 கெமிக்கல் பெட்ரோகெமிக்கல், காலியிடங்கள் 12. கெமிக்கல் பெட்ரோகெமிக்கல் பிரிவில் டிப்ளமோ இன்ஜினியரிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 3 எலக்ட்ரிக்கல், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 4. எலக்ட்ரிக்கல் பிரிவில் டிப்ளமோ இன்ஜினியரிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 4 எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல், காலியிடங்கள் 2. கல்வி தகுதி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பிரிவில் டிப்ளமோ இன்ஜினியரிங் தேர்ச்சி. பெயிண்ட், சர்ஃபேஸ் கோட்டிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, காலி பணியிடங்கள் 3. கல்வி தகுதி பெயிண்ட், சர்ஃபேஸ் கோட்டிங், பிரிண்டிங் டெக்னாலஜி பிரிவில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 6 லெதர் டெக்னாலஜி, காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2. லெதர் டெக்னாலஜி டிப்ளமோ இன்ஜினியரிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேற்கண்ட பணிக்கான வயது 22/7/2025 தேதியின்படி 25க்குள் இருக்க வேண்டும். தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை https://www.blrecruit.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் 22/7/2025 விண்ணப்பிக்கவும். ஆன்லைனில் விண்ணப்பித்தவுடன் விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து அதனுடன் தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் சுய அட்டஸ்ட் செய்து இணைத்து 29/7/2025 கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி பால்மர் லாரி ரெக்ரூட்மெண்ட், D139, ஓக்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பேஸ் 1, நியூ டெல்லி 110-020. இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். நான் வாசித்த அனைத்து வேலைவாய்ப்பு செய்திகளும் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி வார இதழில் வந்தது. தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். வணக்கத்துடன் ராஜேந்திரன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.